வணக்கம் மக்களே, நண்பர்களே. குப்பன்சி யூஸ்வரியாலி சிஸ்டம் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. இன்றையோட பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசமான குணம் இருக்குங்க. எனக்கும் ஒரு வித்தியாசமான குணம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிக்குதுங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ போடுறேங்க. இந்த யோகா போகிறவங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. யோகாவோட கடைசி நிலைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன நிலைன்னு கேட்டால், தன்னோட மரணத்தை, அதை திரும்பவும் சொல்கிறேன், தன்னோட மரணத்தை இல்லைன்னா இறப்பை எப்படின்னா நினச்சிக்கலாம். எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். தன்னோட இறப்பு நினச்சி எவன் ஒருத்தன் வருத்தப்படுறானோ அதுதான் யோகாவோட கடைசி நிலைன்னு நான் கேள்விப்பட்டிருங்க. ஆனால் அந்த நிலை எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 2002 எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடச்சிதுங்க. ஆனால் அப்படி நம்மளுக்கு நான் இருக்கிறேன்ல, நானே செத்துடுற மாதிரி எனக்கு அதை நினச்சேன்னா யாருக்கிட்டையும் எந்த தகராறும் பண்ண மாட்டோம், எந்த கெட்ட வார்த்தையும் பேச மாட்டோம். வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி, பிள்ளைங்க, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா யாருமே உனக்கு பகைவனா தெரியாது. நீங்களே ஒரே ஆளாக இருந்தால் நீங்கள் தான் ஓன்னு ஆயிடும். அதுதான் நிலைமை. அப்படி ஒரு நிலைமை எல்லாருக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படி வருமா எல்லாருக்கும்? எனக்கு வந்துக்குதுங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த வலி எனக்கு தெரியுங்க. நானும் ஓனாக இது இருக்குங்க. யாருக்கிட்டையும் பேசிக்கிறது கிடையாது, யாருக்கிட்டையும் எந்த கெட்ட வார்த்தையும் பேசுறதில்லை, சண்டையும் போடுறதில்ல, எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த மரணம் தனக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சானே ஒரு மனுஷன் அவன் கடவுள்னு சொல்கிறாங்கள்ல, அதுக்கு அப்பாற்பட்டு ஆயிடுறான் அவன். எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குங்க. அதனால் நான் சில பேர் நம்மளை பயன்படுத்தினாலும் நான் கவலைப்படுறது காரணம் என்னன்னா, அதை தான் நம்ம உணர்ந்துட்டோமே. அதனால் சில நேரத்தில் கோவப்படுவேன். அப்புறமா சரி விடுங்க, அவங்க நிலைமை அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக ஆகிடுவேன். ஏன்னா அதனால தான் நிறைய பேர் நம்மளை ஒரு மிஸ்யூஸ் கூட பண்ணியிருப்பாங்க. வசதியாக இருப்பாங்க, ஆனால் நம்மளை கார் டிரைவராக கூப்பிட்டு நம்மளை ஒரு கேவலமாக நடத்துவாங்க. அதுக்கு காரணம் என்ன? நம்ம விரும்பி போகிறது தானே. இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை, போனால் ஒரு 500 ரூபாய் கிடைக்கணும்னு நம்ம போகிறோம். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதை ஒரு பெருமையாக நினச்சிக்கின்னு நம்மளே அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாதுங்க. நம்ம நோரோட்டி கூப்பிட்டா போகிறது கிடையாதுல்ல. அந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்குங்க. அதனால் நீங்களும் தான் எப்போ சாவரன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், காவல் நிலையம் தேவையில்லை. அதே போல் நம்ம வக்கீலுக்கும் தொழில் இருக்காது, ஜட்ஜிக்கும் தொழில் இருக்காது, யாருக்குமே எந்த குற்றன்றதை நடக்காதுன்னு சொல்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன், ஜட்ஜி எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஒவ்வொரு மனுஷன், ஆணோ பெண்ணோ யாருன்னா கிட்டுங்க, தான் செத்துருவேன்னு அவன் நினச்சானாவே அவனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவன் ஒவ்வொன்று கதறி அழுவான். ஏன்னா அதுதான் மனித இயல்பு. ஆடுக்கு மாடுக்கு அது தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாதுங்க. ஆனால் மனுஷனுக்கு அந்த வலி தெரியும், நான் உணர்ந்துக்கிறேங்க. அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கினேன். நீங்கள் என்னை கேலி பண்ணாலும் சரி, கிண்டல் பண்ணாலும் சரி, இல்லை ஞானின்னு சொன்னாலும் சரி, இல்லை அயோக்கின்னு சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. எனக்கு தோன்றன அனுபவம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.